சாத்தான் காதுல வந்துட்டான். அல்லேலூயா. நான் எதுவும் அந்த வார்த்தையே வேற, நான் எதுவும் அந்த வார்த்தையே வேற. 3 நாளா தேவனோடு சஞ்சரித்துக்கொண்டு ஆண்டவரை இதை பேசணும் முழங்கால் அரை மணி நேரம் 35 நிமிஷமா நிற்கும் பொழுது ஆண்டவர் பதில் கொடுத்த பிறகுதான் உள்ளார். அல்லேலூயா. அப்புறம் தான் கேட்ட விட்டே எழுது திரும்பி பார்க்குற இவரு தேவனை துதிக்கலாம், தேவனை ஆராதிக்கலாம், மகிமைப்படுத்தலாம். ஓகே. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னோடு பேசுறாரா? மனசாட்சிக்கு விரோதமா செய்யாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். நான் வசனத்துக்குள்ளேயே வசனத்துக்குள்ள போனா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கொடுங்க, எனக்கு என்ன வார்த்தை கொடுக்குறாரு அந்த வார்த்தையை கொடுத்து ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நான் போயிட்டே இருப்பேன். அல்லேலூயா. வார்த்தை நீ செவி கொடுத்து கேளு, கேட்டு அதன்படி நட. அப்போ நீ கையை நீட்டினா உன்னை பார்த்தாலே ஓடுவான். அல்லேலூயா. நீ நின்னா இந்த இடத்துல நின்னா இங்க கியாமியான் கர்த்தர சத்தம் நின்னுடும். ஆமென். அல்லேலூயா. யாருக்குங்க நம்ம ஊழியம் செய்றோம்? இயேசுவுக்கு. பரலோக தகப்பனுங்க, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமிக்கு அவருக்கு. என்னங்க பண்ணி கொண்டிருக்கோம்? முறுமுறுப்பு தூக்கி பொக்கல போடுங்க. ஆமென். அல்லேலூயா. இங்க பாருங்க, மத்திய 5ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்துக்கோங்க. இது வார்த்தை இல்ல, இது உள்ள வரும்பொழுது ஆண்டவர் பேசினது. முழங்கால நின்று லாஸ்டா எழுந்திருக்கும் போது இது என்ன ஆண்டவர் என்ன? 38வது வசனம் வாசிங்களேன். மத்திய 5:38 இருந்து. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களே. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். யாரோட எதிர்க்க கூடாது? சண்டை போட்டா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நான் தான் அப்படின்னு கொஞ்சம் நான் தான் உள்ள வரும்பொழுது சாத்தான் உள்ள வந்துட்டான். அதை விட்டு வெளியே போனா அறிக்கை செய்யாம ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் அவனை வலது கணத்தில், இது மாதிரிலாம் யாராலையும் இருக்க முடியாதுங்க. என் காலை தொட்டு பாரு, அதுக்கப்புறம் உன்னை தூக்கிடுவேன் நான். ஆண்டவர் என்ன சொல்லிருக்காருங்க? ஏங்க வார்த்தைங்க, வார்த்தை கேளுங்க. இந்த வார்த்தையில வல்லமை உண்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில வல்லமை உண்டு. ஆமென். இது வெறுமையான திரும்பாது. நீ என்ன தொட்டு பாருன்னா நீ கெட்ட, நீ என்ன தொட்ட நீ கெட்டுடுவ. அண்ணன் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். உன் ஜபம் எப்படி கேட்கப்படும்? உன் சகோதர சகோதரிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஹல்லேலூயா. ஆண்டு சொல்ற முதல்ல உன் சகோதரனை சமாதானம் படுத்திட்டு வந்து என்கிட்ட காணிக்கத்தான் போடுறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா இருக்கு? வீட்டு நிலம் பிரிக்கும் பொழுது வரும் சட்டு மாத்தி போட்டதெல்லாம் ஜட்டிக்கு முதல் கொண்டு 8 செட்டு மாத்தி கரெக்டா போவான். இது உண்மையா இல்லையாங்க? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றதெல்லாம் அன்பாகவே தான் சொல்லுவார். அவர் சொல்றாரு, நான் எடுத்து வைத்திருக்கிற பொக்கிஷம் உன் கண்ணால பார்க்க முடியாது, உன் காதால கேட்க முடியாது, உன் இருதயத்துல தோணாதுங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்குங்க. பிரியமான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை சொல்கிறது என்னவென்று சொன்னால், நான் உங்களுக்கு சொல்கிற தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகணத்தை திரும்பி காணும். ஏன் ஆண்டவர் சொல்றாரு? டிராக்ஸ் கொடுக்கும் பொழுது சரி, இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவன் அசிங்கமா பேசுவான். கேட்கணும். நீ பாக்கியவான், இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லும் பொழுது என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. எது? இதை நம்ம சொல்றோம். நான் என்னடா தப்பு பண்ண மனம் திரும்புறதுக்கு? அவன் கேள்வி கேட்பான். கேட்க மாட்டான்.
நான் என்னடா தப்பு பண்ணேன், நான் மனம் திரும்புறதுக்கு முதல்ல உங்க சபையில நீங்க மனம் திரும்புங்கடா. ஆமென். இப்படிதாங்க சொல்லுவோம். டாக்ஸ் கொடுக்கும் பொழுது அவதூறு பேசுவோம், காதெடுத்து வாங்க. ஆமென். இங்க நம்ம வீட்டுல பக்கத்து வீட்டுல இருக்குது, அப்படியா அப்படியா இவங்க இப்படி பண்ணாங்க, யாரையும் நம்மள குற்றம் சொல்வதற்காக நம்ம அழைக்கல ஆண்டவர். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஜீவனுள்ள கிறிஸ்துங்க, ஜீவனுள்ள கிறிஸ்து. நம்ம வீட்டுல சமாதானம் எப்பொழுதும் இருக்கணும். காரணம் என்ன தெரியுமா? யெகோவா ஷாலோம், சமாதானத்தை, ஏன் சமாதானத்தை வச்சிருக்கிறேன். உன் ஆவி ஆவி ஒன்னா கனெக்ட் ஆயிடுச்சுன்னா என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாய். ஹalleluya. என் வார்த்தைக்கு நிச்சயமா கீழ்ப்படிவாய். கீழ்ப்படுகிற காரியம் ஒன்று நிற்கும் பொழுது மாத்திரமே நம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஏசாயா 59ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குங்க, என்ன தெரியுமா? நம்முடைய கை எப்பேற்பட்ட கை என்று, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பேற்பட்ட பாவம் செய்தார்கள் என்று